ஒரு ஊர்ல மஹி அப்படிங்கிற கழுகு இருந்துச்சு. அது ஒரு பானிபூரி வியாபாரி. அவளுடைய பானிபூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு அது சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு பேராசை வந்துச்சு. அதனால அவ பானிபூரிக்கு விலைய அதிகமா வச்சா. அவ விலை அதிகமாக்குனதுல கஸ்டமர்ஸ் அங்க வரத குறைச்சிட்டாங்க. ஆனாலும் அவளுக்கு பெருசா எந்த நஷ்டமும் வரல அப்படிங்கறதுனால அந்த விலைய அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. ஆனா அதுக்கப்புறம் பெருசா நஷ்டம் வந்ததுனால மஹிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ ரொம்ப கவலையா அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய தோழியான சிச்சுக்காகம் அங்க வந்துச்சு. என்னாச்சு மஹி? எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? உன் முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய குழப்பத்துல இருக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அது என்னன்னு நீ என்கிட்ட சொன்னா என்னால முடிஞ்ச உதவிய நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன். அதுக்கு மஹி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளாவே என்னோட வியாபாரம் சரியாவே போக மாட்டேங்குது. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்படியா? நான் சொல்றத நீ செஞ்சனா உன்னோட வியாபாரம் கண்டிப்பா நல்லா போகும். உனக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். அந்த லாபத்துல கொஞ்சம் எனக்கு கொடுத்தனா நல்லா இருக்கும். அதுக்கு அவ, கண்டிப்பா கொடுக்கறேன். என்ன செய்யணும்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, நம்ம காட்டுல நிறைய பறவைங்களோட கூடு இருக்கு. யாருக்கும் தெரியாம அந்த கூட்டுல இருக்கிற முட்டைங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து உன்னோட பானிபூரியில கலந்தனா பானிபூரி நல்லா சுவையா இருக்கும். அப்புறம் எல்லாருமே பானிபூரிய நீ சொல்ற விலைக்கு கண்டிப்பா வாங்குவாங்க. உனக்கும் நல்ல லாபம் வரும். ரொம்ப நல்லா இருக்கு நீ சொன்ன யோசனை. இனிமே எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? நாளையில இருந்து அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. பறவைகளோட குட்டிங்களோட முட்டைய திருடி எடுத்துட்டு வந்து அதை வேக வச்சு பானிபூரியில கலந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வரவங்க எல்லாருமே அந்த பானிபூரி ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆசையா சாப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அப்படியே அதோட வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாமே அவங்க வச்ச முட்டைங்க காணாம போகுது, யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் முட்டைங்களை எடுக்கும்போது டோரா அப்படிங்கிற குருவி அத பாத்துச்சு. அதோட மனசுக்குள்ள, அட கடவுளே, இது இவங்களோட வேலைதானா? இத்தனை நாளா முட்டைங்கெல்லாம் எப்படி மாயமா போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் புரியுது என்ன நடந்திருக்குன்னு. இவங்க செஞ்ச தப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவங்களை என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு யோசிச்சுது. அன்னைக்கு அவங்க 2 பேரும் பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கும்போது டோரா குருவி அங்க போச்சு. அவங்க கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி இப்படி கேட்டுச்சு. நீங்க செய்யற பானிபூரி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பானிபூரிய எப்படி செய்றீங்க? எனக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா? அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க, நாங்க எப்படி பானிபூரி செய்யறோன்றத சொல்லக்கூடாது. ஏன்னா அது எங்க வியாபாரத்தை பாதிக்கும். அதுக்குதான் இத பத்தி நீ கேட்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டதும் அவ, ஓ அப்படியா? அப்பனா நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி இருக்கட்டும். ஆனா நம்ம காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எப்படி செய்றீங்கன்னு. அது கேட்டு மஹி சிச்சு 2 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. மத்த பறவைங்க எல்லாருமே அங்க வந்து சேர்ந்தாங்க. அவங்க, உங்களை நாங்க நல்லவங்கன்னு நினைச்சோம். ஆனா எங்களுடைய குழந்தைங்களுடைய முட்டைங்களை எங்களையே சாப்பிட வச்சீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்றது? உங்களை உயிரிடவே விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அடிய தங்கிக்க முடியாம அவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற பறவைகள் எல்லாரும் கூட, இவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது சரியான தண்டனை. இவங்க 2 பேரோட உடம்பையும் நம்ம ஊருக்கு வர எல்லையில தொங்க விடுங்க. இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்தா அவங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லா பறவைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும் பறவைகள் எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஒரு மரத்துல தலைகீழ தொங்க போட்டுட்டாங்க. அத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அவங்க அந்த தப்பு பண்ணாலும் அதே தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் டோரா ரொம்பவே கவலைப்பட்டா. அவ அவளுடைய மனசுக்குள்ள, என்னாலதான் இவங்க 2 பேரோட உயிரும் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்படி செஞ்சது தப்பா சரியானே எனக்கு புரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்போ லூசி அப்படிங்கிற புறா அங்க வந்து, எதுக்கு நீ இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நடந்தத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு அவ அழுதுகிட்டே, ஆமா, இது எல்லாமே என்னாலதான் இவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்படி நீ செத்து போன இவங்க 2 பேரை பத்தி மட்டுமே யோசிக்கிறியே, இந்த காட்டுல இருக்கிற எவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இவங்க சாகடிச்சாங்க. அத பத்தி ஏன் யோசிக்க மாட்ற? எல்லா குழந்தைங்களோட உயிர் போறதுக்கு காரணமே இவங்க 2 பேரு தான். இவங்களோட உயிர் போனதுல எந்த தப்பும் கிடையாது. கடவுள் இவங்களுக்கு சரியான தண்டனையை தான் கொடுத்திருக்காரு. தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும்.
நீ நல்லதுதான் செஞ்சிருக்க. நீ மட்டும் இப்படி செய்யலனா இன்னும் எத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்குமோ தெரியாது அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தினா. அதுக்கு டோராவும் சரி அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டோரா பானிபூரி வியாபாரம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அவ நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே இடத்துல பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சா. அவளுடைய வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி நல்லபடியா போனாலும் கூட அவளுடைய மனசுக்குள்ள அவளுக்கு பேராசை அப்படிங்கறது வரவே இல்ல. எத்தனையோ பேர் அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனா டோரா அவங்க எல்லார்கிட்டயும், உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன். ஏற்கனவே தப்பு செஞ்சுதான் 2 உயிர் அநியாயமா பலியாயிடுச்சு. இப்போ நானும் அதே மாதிரி தப்பு செஞ்சு செத்து போயிட்டேனா என்னோட புருஷனும் குழந்தையும் அனாதையா போயிடுவாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நியாயமா தான் நடந்துப்பேன், அநியாயமா நடந்துக்க மாட்டேன். தவறான வழிய தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எத்தனை பேர் என்னதான் சொன்னாலும் அவன் மட்டும் அவளுடைய நேரான வழியில இருந்து தவறவே இல்ல. பல வருஷத்துக்கு அப்புறம் அவளுடைய வியாபாரம் நல்லபடியா வளர்ந்துகிட்டே போச்சு. சின்ன சின்னதா ஹோட்டல்ஸ அவ ஆரம்பிச்சா. நேர்மையா இருந்தா வாழ்க்கையில எதை வேணும்னாலும் நாம சாதிக்கலாம்